பிசாசினுடைய பிடிகள் இருந்து நம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கணும்னு சொன்னால் இயேசுவுடைய இரத்தம் தெளிக்கப்படணும். இயேசு சிலுவையிலிருந்து நமக்காக அந்த இரத்தத்தை அவர் சிந்தினார். சிந்தப்பட்ட இரத்தம் எனக்கானது. நம்ம பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகள் இன்றைக்கு மொபைல் ஃபோனை எடுத்து சிலுவையில் இயேசு மொழிந்த அந்த 7 வார்த்தைகளை ஸ்டேட்டஸில் வச்சுட்டு ஒரு சந்தோஷம். அன்றைக்கி ஏதாவது ஒரு பட்டையில் கஞ்சி குடிச்சு அதையெல்லாம் எடுத்து செல்ஃபியெல்லாம் எடுத்து போட்டுட்டு சனிக்கிழமை நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர் தெழுந்தாருன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வச்சு ஒரு கல் புரட்டப்பட்ட மாதிரி எல்லாம் வாட்ஸ்அப்பு எல்லாம் வச்சுட்டு போயிடுறாங்க. வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் வைக்கலாம். வாட்ஸ்அப்பில் வைக்கிறதுனால வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் சில வியூஸ் கிடைக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையில் இயேசு வந்ததுனால என்னுடைய ஸ்டேட்டஸ் எப்படி மாறி இருக்கு? இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வரும் முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? என் பிள்ளை வாலிப பிள்ளையாக இருக்கும் பொழுது எப்படி இருந்தால், அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவளுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்குது? ஒரு அருமையான தாய் தன்னுடைய மகளை குறித்து ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவள் படிக்கிற நாட்கள்லையே அந்த புதிய ஏற்பாடு கிதியோனில் கொடுக்குற சின்ன சின்ன புதிய ஏற்பாடை எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்குவாளாம். டியூஷனுக்கு போகிற இடங்களில் பிள்ளைகளிடத்தில் இயேசுடைய அன்பை சொல்லி அந்த சின்ன புதிய ஏற்பாடு என்ன செய்வா? கிஃப்டாக கொடுப்பா. கல்லூரி படிக்கிற நாட்களில் தன்னுடைய தோழிகளுக்கு, தன்னுடைய கூட படித்த ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே வரும் பொழுது சங்கீதம் உள்ள புதிய ஏற்பாடு ஒரு கட்டி அட்டை போட்டுருக்கும் பார்த்தீங்களா, அது வாங்கி வச்சுருப்பாளாம் கிஃப்ட்டு. அந்த நாட்களில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதில் அந்த நாட்களில் 28 ரூபா விலை. அது பார்த்தீங்கன்னா நல்ல கட்டி அட்டை போட்டிருக்கும். அது வச்சாலே ஒரு கம்பீரமாக இருக்கும். சங்கீதமும் புதிய ஏற்பாடு மட்டும்தான் அதில் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி கொண்டு கொடுப்பா. ஃப்ரெண்டு தந்தது, தூர போட முடியாது, வேறு வழி இல்லை. அவர்கள் யாராக இருந்தாலும் அதை படிக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி இப்படி செய்து வந்த அந்த பிள்ளை இன்றைக்கி வெளி தேசத்தில், அமெரிக்கா தேசத்தில் ஒரு நல்ல வேலையில் ஆண்டவர் அவளை உயர்த்தி வச்சிருக்கிறாரு.